ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வர வாரத்தில் நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பெரி இருக்கு. மார்க்கெட்டில் இப்போ எது சப்போர்ட்டு எது ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நம்ம மார்க்கெட் வெள்ளிக்கிழமை லீவு. குளோபல் மார்க்கெட்லாம் வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. யூஎஸ் மார்க்கெட்டில் நாஸ்டாக்கு, டவ்வு எல்லாமே மைனஸு. யூரோப்பியன் மார்க்கெட்டும் மைனஸு. ஜாப்பனீஸ் நிக்கியும் சவுத்து கொரியா காஸ்பியும் கிட்டத்தட்ட 5-6-4-5% ஃபால் ஆயிருந்துச்சு. நம்ம நிஃப்டி இப்போதைக்கு ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. மண்டே மார்னிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நாஸ்டாக்கோட ஒரு சார்ட்டு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி ஒரு மணி, இது 1 ஹவர் சார்ட்டு. கிட்டத்தட்ட நம்ம டைம் கரண்ட்டு 6:30 7:30 பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில் 1000 பாயிண்ட் ஃபால் ஆச்சு. இப்போ குளோபல் அளவில் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் ஏஐ வர்றதுனால ரொம்ப ஃபால் ஆகிட்டு இருக்கு. அதனால நம்மளோட நிஃப்டி ஐடியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட்டு எப்படி இருக்கும், நிஃப்டி மார்க்கெட்டு எப்படி இருக்கும் திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிஃப்டி இப்போ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செல் ஆஃப் இருந்துச்சு. சென்செக்ஸோட மந்த்லி எக்ஸ்பெரி இருந்துச்சு. அதனால கூட மார்க்கெட்டில் ஒரு செல் ஆஃப் நடந்திருக்கலாம் மேபி. ஏன்னா மந்த்லி எக்ஸ்பெரினா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். கால் சைடும் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, புட் சைடும் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நமக்கு நிஃப்டிக்கு மேஜர் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24,000. 24,000 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 23,950 23,900, அதாவது எவ்ரி 50 பாயிண்ட்ஸ் நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கு. மேஜர் சப்போர்ட்டுன்னு பார்த்தா 23,900, 23,935 கூட வச்சுக்காங்க. அதே மாதிரி 23,800 இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அப்சைடு பார்த்தீங்கன்னா 24,100, 24,250 இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். இந்த 24,250 மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்ல ஒரு நல்ல ரேலி இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக மார்க்கெட்டு 24,200 அதே ரேஞ்சில் பட்டு தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த 23,800 பிரேக் பண்ணால் 650 இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட்டு உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா, இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டு 24,400 500 வரைக்கும் ரீச் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,000 கால் அண்ட் புட்டு இப்போதைக்கு ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்சைடு பார்த்தீங்கன்னா 24,200. ஒன்ஸ் 24,200 மேலே போச்சுன்னா 200 250 மேலே போச்சுன்னா 24,500 வரைக்கும் மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 24,000 ஒரு ட்ரெண்ட் டிசைடராக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட்டு கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா 24,000 ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 23,900 23,800 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இந்தியா விக்ஸ் மார்க்கெட்டு அன்னைக்கு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. இந்தியா விக்ஸும் 13 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா பிரெண்ட் க்ரூடு பார்த்தீங்கன்னா 72.95. அதே மாதிரி டாலர், யூஎஸ் டாலர் பார்த்தீங்கன்னா 94.40. எல்லாமே மார்க்கெட்டுக்கு சாதகமாக தான் இருக்கு. ஃப்ரைடே எஃப்ஐயும் டிஏயும் பையிங்கில் தான் இருந்திருக்காங்க. எஃப்ஐ 700 கோடிக்கும் டிஏஐ 5,000 கோடிக்கும் பையிங்கில் தான் இருந்திருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நமக்கு மார்க்கெட்டு ஏறுறதுக்கு. அதே மாதிரி ஐவி இப்போதைக்கு கால் சைடும் புட் சைடும் ஈக்குவலாக தான் இருக்கு. மேக்சிமம் மார்க்கெட்டு மண்டே ஏறுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ஓப்பனிங்கை பொறுத்து சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஏறும் அப்படின்றது தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு செல் ஆஃப் வந்துச்சு செவ்வாய்க்கிழமை. ஆனால் புதன்கிழமை அதை ரெக்கவர் பண்ணிக்கிச்சு. ஓகே, இதுதான் மண்டே மார்க்கெட் ரிப்போர்ட்டு. மண்டேல டேட்டாஸ் லைவா சேஞ்சஸ் ஆகுறத பொறுத்து நம்ம ட்ரேடிங் டிசிஷனை நம்ம அதுக்கு தகுந்தாப்படி எடுக்கலாம். இது நம்மளோட டெலகிராம் சேனலு. இதில் உங்களுக்கு நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்னிங்கே அமைச்சிருவேன். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு அக்யூரஸியாக இருக்கும். இதை வச்சு கூட நீங்கள் ட்ரேட் பிளான் பண்ணலாம். இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எந்த விதமான ட்ரேடிங் கால்ஸும் கொடுக்க மாட்டோம். இதில் லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுப்போம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது, கால் சைடு சேஞ்சஸ் ஆகுதா, புட் சைடு சேஞ்சஸ் ஆகுதான்னு இது மாதிரி லைவ்ல என்ன நடக்குதோ அந்த டேட்டாவை மட்டும்தான் அப்டேட் பண்ணுவோம். இதில் கால்ஸ் எதிர்பார்த்து யாரும் ஜாயின் பண்ணாதீங்க.
அதுக்கப்புறம் ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரேடிங் கோர்சஸ் அவைலபிள் பண்ணிட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே லைவ் மார்க்கெட் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எதுவுமே இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி மேக்ஸிமம் இருக்காது. ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சிபிஆர் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் இருக்கும். மீதி எல்லாம் லாஜிக் பிகைன் தி ஸ்ட்ராட்டஜி. அதாவது நான் ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறேன்னா ஏன் எடுக்கிறேன், ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கிறேன்னா ஏன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதோட லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம்ல லிங்க் இருக்கு. அதில் என்கொயரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் கோர்சஸோட டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விருப்பம் உள்ளவங்க என்கொயரி பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா